previous sum பார்த்துட்ருக்கோம். In auditorium there are 20 seats in the front row. So front rowல பார்த்தீங்கன்னா 20 seat இருக்கான். ஓகேவா? And 30 rows were allotted. Each successive row contains 2 additional seats, then its front row. How many seats are in the last row? ஒரு கலையரங்கத்தில் முதல் வரிசையில் 20 இருக்கைகள் இருக்குன்னா மொத்தம் 30 வரிசையும். இது முதல் வரிசைனா இந்த மாதிரி எத்தனை வரிசை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வரிசை இருக்கான். ஓகே, ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன. அப்போ இங்கே 20னா இங்கே 22 இருக்கும், அடுத்து 24, 26 அந்த மாதிரி போயிட்டு 30 வரைக்கும் வரும். ஓகேங்களா? இப்போது கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் உள்ளனன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு லைனில் 20 இருக்குது, லாஸ்ட் லைனில் எத்தனை இருக்கைகள்னு கேட்குறாங்க. இந்த வரிசையை தான் கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க 13. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க 13. அப்புறம் ஏ தெரியும், அதாவது முதல்ல இருக்கிறத நம்ம முதல் உறுப்புன்னு சொல்லுவோம். முதல்ல இருக்கிற சீட்டு ஏ வந்து 20. இது அடிஷ்னலாக ஆட் ஆகிட்டே பொருட்கள், அதுதான் டி. இப்போ உங்களை என்ன கேட்குறாங்கன்னா கடைசி வரிசையில், அதாவது டி 30 எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, டிஎனுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். டிஎன் என்ன? ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஓகேவா? ஸோ இப்போ டி 30 தானே கேட்குறாங்க. அப்போ என்னுக்கு நம்ம 30 போடணும். ஏவோட வேல்யூ என்ன? 20. இங்கே என் 30னா 30 மைனஸ் 1 29. ஓகே, டியோட வேல்யூ என்ன? 2. ஓகே, மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 2s are 8, remainder 1, 2 2s are 4, 58. But 20 plus 50 is 78. Then the sum would answer. Okay, 78 then the sum would answer.